ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் அபு மூன் 8. இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து எப்படி நான் துபாய் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே துபாயில் ஒரு நைட்டு நான் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் துபாய் டு இந்தியா நான் போனது தான் இந்த வீடியோ. வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் எப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸில் நான் போனேன். எதனால் நான் பிஸ்னஸ் கிளாஸில் போனேன் அப்படின்னா, ஃப்ராங்க்ஃபர்ட் டு நான் துபாய் போனப்போ என்னுடைய வெயிட்டு எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலை. ஆனால் துபாய் டு இந்தியா போகும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டானுங்க. நான் எனக்கு யார் செக்இன் பண்ணானோ அவன்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன், டிஸ்கஸ் பண்ணேன். எப்படி என்கிட்ட எக்ஸ்ட்ரா நீ சார்ஜ் கேட்பேன், சேம் லக்கேஜ் தானே. நான் ஃப்ராங்க்ஃபர்ட் டு துபாய் வந்தேன். இத்தனைக்கு 2 கிலோ நான் எடுத்து நான் வெளியில் கொடுத்துருக்கேன். இப்போ துபாய் டு நான் சென்னை போகும்போது என்கிட்ட எப்படி நீ எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீ கேட்ப அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னுடைய வெயிட்டு இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணும் அப்படின்னு. சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியா காசு 40,000 சொன்னான். எனக்கு அந்த டயத்தில் அதிர்ஷ்டவசமாக மூளை வேலை செஞ்சு நான் அவன்கிட்ட கேட்டேன், சரி ஓகே பிஸ்னஸ் கிளாஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் கிளாஸ் எப்படின்னா 500 யூரோ அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பிஸ்னஸ் கிளாஸ் நான் எடுத்தேன். என்னுடைய கிலோ பே பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. ஓகே நீ பிஸ்னஸ் கிளாஸ் எடுத்தேன், 9லேருந்து 12 கிலோ நீ எக்ஸ்ட்ரா கொண்டு போகலாம் இப்போ இருக்கிறத விட அப்படின்னு சொன்னான். ஐ மீன் பே பண்ணாமல் நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒரு நமக்கு சும்மா நம்ம 40,000 கொடுக்குறதுக்கு நம்ம கூட ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பே பண்ணிவிட்டு, சரி ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு நான் போனேன். அப்போ தான் என்னுடைய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் எக்கனாமிக் கிளாஸ்க்கும். ஆனால் சர்வீஸ் பார்க்கணும், சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன், இனிமேல் எப்போதுமே நம்ம பிஸ்னஸ் கிளாஸ்லேயே வரலாம். சும்மா சாப்பாடெல்லாம் கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க, கேட்காமலும் கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. சும்மா சர்வீஸ் சும்மா செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை, செம்ம இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸில் வரனால நமக்கு எந்த பட்டன் எங்கே இருக்குதுன்னு அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியல. கொஞ்சம் தடவி எப்படியோ சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன். பாருங்கள் அந்த வியூலாம் பார்த்துட்டு. துபாய் நைட்டில் பார்க்குறதுக்கு அதுவும் நீங்கள் ஹையில் போயிட்டு நீங்கள் துபாயை பார்க்கும் போது எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி துபாய்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஜெர்மனியை விட எனக்கு துபாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் 2A உட்காந்துருந்தனால எனக்கு பக்கத்தில் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபீல். அதெல்லாம் எடுத்து அந்த கேபின்லாம் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே தமிழ் படத்தை அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படத்தெலாம் எடுத்து பார்த்து நொங்கு எடுத்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸ் கண்டினியூவாக பண்ணுங்கள். இது இது துபாயில் துபாய் டு சென்னை போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை டு திருச்சி போனேன் ஃப்ளைட்டில். அது செம்ம கூத்து. இங்கேவே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை டு திருச்சி போகும்போது அங்கேயும் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னானுங்க. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நான் பே பண்ணியிருந்தேன். அது போகவும் லக்கேஜ் கொடுறதுனால அங்கேயும் 10,000 ரூபாய் இந்தியன் மணி கேட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பார்கெயின்லாம் பேசி ஒரு 5,000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். ஃப்ளைட்டில் அப்படியே நம்ம தலைவர் படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். சும்மா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பர்பாக இருந்துச்சு. நான் நினச்சேன் லைஃப்பில் இனிமேல் ஒன்லி இனிமேல் ஃபஸ்ட் கிளாஸில் தான் போகணும், இல்லாட்டி பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கெலாம் நமக்கு தப்பு வேணுமே.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ளைட் வந்து சென்னையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இப்போ வந்து சென்னை வந்து செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. பார்க்கும் போதே சான்ஸே இல்லை. எல்லாமே வந்துட்டு துபாய் நம்ம யூரோப் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இமிக்ரேஷன்லாம் வந்து ரொம்ப லேட்டாகல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஆனால் என்ன அப்படின்னா கஸ்டம்ஸ் வந்துட்டு என் பெட்டியில் வந்துட்டு 4 சைடும் வந்துட்டு சின்னு போட்டிருந்தாங்க. எதுக்கு போட்டாங்க என்னன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளில வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட் வந்து சென்னை டு திருச்சி வந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பிடிச்சி தொல்லை பண்ணி அந்த 10,000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி ரொம்ப என்னை கடுப்பேற்றி ஏன்டா வந்து நான் ஃப்ளைட்டு போட்டேன், சென்னை டு திருச்சி ஃப்ளைட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு. பேசாமல் வந்துட்டு காரை வர வச்சுட்டு கார்லேயே போயிருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டு ஓகே. ஆனால் வந்துட்டு சென்னை டு திருச்சி வந்துட்டு கார்லன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸு போகணும். அதே ஃப்ளைட்லன்னா 1 ஹவரில் போயிடலாம் அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் வந்து ஃப்ளைட்டே சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நான் ஆகணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சென்னை டு திருச்சி வந்து இறங்கி திருச்சி ஏர்போர்ட்டில் வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, வந்துட்டு நம்ம இந்தியா வந்து முன்னாடியை விட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. லேட்லாம் எதுவுமே ஆகலை. இந்த இண்டிகோ தான் என்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டானுங்க காசு வாங்குறதுக்கு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. அப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் நான் இறங்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் திருச்சி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நான் வெயிட் பண்ணுறேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டு சரி ஓகே அங்கே நில்லுங்க நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இப்போ வந்துட்டு நான் புதுசாக வாங்கின காரு, ஹுண்டாய் கிரேட்டா. கார் எவ்வளோ ஓடி இருந்துச்சு அப்படின்னா என் கையில் வரும்போது 100 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருந்தது. நான் இந்தியாவில் இருந்தது வந்து ஒரு 2 வீக்ஸ் இருந்தேன். ஆனால் 2 வீக்ஸில் நான் எவ்வளோ ஓட்டிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன் காரை. நான் எங்கெங்கே போனேன் அப்படின்னா என்னுடைய ஊர்லேருந்து சென்னை, என்னுடைய ஊர்லேருந்து கோயம்புத்தூர், என்னோடய ஊர்லேருந்து திருப்பூர், என்னோடய ஊர்லேருந்து மதுரை, என் ஊர்லேருந்து திருச்சி, திருப்பூர்லேருந்து வால்பாறை போனேன், திருப்பூர்லேருந்து வால்பாறையிலேருந்து மூணார் போனேன், மூணார்லேருந்து என்னுடைய ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர்க்கலா இந்த காரில் தான் போனேன். இந்த சாப்பாடு விருந்து யார் கொடுத்தா எனக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் கூட படித்தவன், டிப்ளமோ என் கூட திருச்சியில் படித்தவன் அந்த ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா திருச்சியில் ஒரு பெரிய ஹோட்டலில் வந்துட்டு நல்ல போஸ்ட்டில் இருக்கார், மேனேஜர் லெவலில், எலக்ட்ரிஷியன் இதில். அங்கே அவர் கூப்பிட்டு போய் எனக்கு ட்ரீட் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் சாப்பிட முடியல. பிரியாணி, ஃபிஷ்ஷு, ப்ரானு, நெத்திலி, மட்டனு, சுக்கா, சிக்கனு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பறக்கிறது, தவழ்கிறது, தண்ணியில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி சும்மா அந்த மாதிரி வந்து எனக்கு கொடுத்து சும்மா கட்டுன்னு கட்டினேன். நல்லா 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்டை பார்த்து பேசினதை. ஆனால் சாப்பாடும் வந்துட்டு சரி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவியான்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் வந்து எப்போ வந்தாலும் சரி, எந்த டைம் வந்தாலும் சரி, நான் ரூம் போட்டாலும் சரி, சாப்பிட்றா இருந்தாலும் சரி, ரம்யாஸில் தான் நான் பண்ணுவேன்.